தமிழக வாக்காளர் பட்டியலில் பீகாரைச் சேர்ந்த 6.5 லட்சம் பேர் சேர்க்கப்படுவதாக காங்கிரஸ் கூறிய புகாருக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு. தமிழகத்தில் இதுவரை சிறப்பு தீவிர திருத்தம் தொடங்காத நிலையில் குற்றச்சாட்டு கூறுவது அபத்தமானது என விளக்கம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்பு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் பகல்காம் பயங்கரவாதிகளை அழித்த ஆபரேஷன் மகாதேவ் குறித்து பேசியதாக தகவல். ராகுல் காந்தி வீட்டில் வரும் 7ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திப்பு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய நிலையில் முக்கிய ஆலோசனை. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு உடற்கல்வி வகுப்புகளுக்கும் இனி பாடப்புத்தகம், தேர்வு நடத்தி மதிப்பெண் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் விற்பனையை இன்று தொடங்கி வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். தனி விமானம் மூலம் தூத்துக்குடி செல்லும் முதல்வர் ஸ்டாலின் புதிதாக விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்தையும் பார்வையிடுகிறார். தூத்துக்குடியில் முதல் முறையாக நடைபெறும் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். ரூபாய் 32,000 கோடியில் தொழில் தொடங்க நிறுவனங்கள் ஒப்பந்தம். தமிழகத்தில் விரைவில் ஆற்று மணல் விலை குறையும். இயற்கை வளங்கள் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி உறுதி. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இல்லத்தில் இபிஎஸ்க்கு 109 வகை சைவ உணவுகளுடன் விருந்து. நெல்லையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்திற்கு சென்ற நிலையில் தடபுடல் உபசரிப்பு. கூட்டணி குறித்த கருத்துக்களை தவிர்க்குமாறு ஆதரவாளர்களுக்கு ஓபிஎஸ் வேண்டுகோள். தமிழ்நாட்டிற்கு எதிரான மத்திய அரசின் செயல்பாடுகளை மக்களிடம் எடுத்து செல்ல அறிவுறுத்தல். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை தொடர்பு கொண்டது தொடர்பான செல்போன் ஆதாரத்தை வெளியிட்டார் ஓபிஎஸ். பிரதமரை சந்திக்க 6 முறை தொடர்பு கொண்டதாக கூறியதை நயினார் நாகேந்திரன் மறுத்த நிலையில் வெளியீடு. கூட்டணியிலிருந்து விலகிய ஓபிஎஸ்ஐ அமித்ஷா சமாதானப்படுத்தி மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். திமுக பக்கம் ஓ பன்னீர்செல்வம் செல்வது துரோகத்தின் வெளிப்பாடு என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். நிதானமாக செயல்பட்டிருக்கலாம் என்றும் கருத்து. திமுக கூட்டணிக்கு ஓபிஎஸ் மற்றும் தேமுதிக வந்தால் மகிழ்ச்சிதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கருத்து. சட்டமன்ற தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக உள்ளம் தேடி இல்லம் நாடு என்ற பெயரில் பிரேமலதா விஜயகாந்த் சுற்றுப்பயணம். தொண்டர்கள் விரும்பும் மகத்தான கூட்டணியை தேமுதிக அமைக்கும் என உறுதி. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மலைப்பகுதியில் தடையை மீறி மாடு மேய்க்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான். மாடுகள் மேய்ந்தால்தான் மலைகள் காக்கப்படும் என்றும் கருத்து. தாவேக ஆலோசனையும் அறிவுறுத்தலும் விஜயின் பெயரில் மட்டுமே இடம்பெற வேண்டும். பொதுச் செயலாளர் பெயரை பயன்படுத்த வேண்டாம் என தாவேக தலைமை அறிவுறுத்தியதாக தகவல். கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் வரும் 7ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை.
தாம்பரத்தில் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. கனமழை எச்சரிக்கை காரணமாக 8 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை கடிதம். பேரிடர்களை கையாள்வதற்கான நிலையான இயக்க நடைமுறைகளை பின்பற்ற வலியுறுத்தல். திருப்பத்தூர் அருகே மாயமான பள்ளி மாணவன் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம். பள்ளி நிர்வாகிகளை கைது செய்ய கோரி மாணவரின் உறவினர்கள் போராட்டம். திருப்பத்தூரில் பள்ளி மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம். காவல்துறை கண்காணிப்பாளர் வாகனம் சிறைபிடிக்கப்பட்டதால் பரபரப்பு. சினிமா பயணத்தில் 33 ஆண்டுகளை நிறைவு செய்த நடிகர் அஜித்குமார் அறிக்கை. ரசிகர்களின் அன்பை சுய லாபத்திற்காகவோ தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன் என உறுதி. தன் வாழ்வின் பலம் மனைவி ஷாலினி தான். எல்லா தருணங்களிலும் அவர் தன்னுடன் நின்றிருக்கிறார் என அஜித் நெகிழ்ச்சி. விடாமுயற்சி என்பதை வெறுமனே நான் கற்றுக்கொள்ளவில்லை, அதை பரிசோதித்து அவ்வண்ணமே வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் கருத்து. நீட் தேர்வை மாற்றி அமைப்பதற்கான பலத்தை கொடுப்பது கல்விதான் என சூர்யாவின் அகரம் ஃபவுண்டேஷன் விழாவில் கமல்ஹாசன் பேச்சு. சர்வாதிகார சனாதன சங்கிலிகளை நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் கல்வி எனவும் கருத்து. 17ஆம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்துவிட்டது இந்த சட்டம். அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான். இது சர்வாதிகார சங்கிலிகளை சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான். கல்வி மூலம் கிடைக்கும் நம்பிக்கையை கிராமப்புற மாணவர்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். கல்விதான் ஆயுதம், அதுவே அகரத்தின் நம்பிக்கை என நடிகர் சூர்யா பேச்சு. கல்விங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஆயுதம். அகரமில் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த குடும்பத்தில் நான் ஒருத்தனாக இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். கல்வியே கல்வியே ரொம்ப நன்றி. கல்வியை கொடுப்பதும் அது மறுக்கப்படுவதை தடுப்பதும் தான் முக்கியம் என இயக்குனர் வெற்றிமாறன் பேச்சு. நான் வசனம் மட்டும்தான் எழுதினேன், சூர்யா அதை செய்து காட்டியுள்ளதாக நிகழ்ச்சி. அப்படின்னா அவனுக்கான கல்வியை கொடுக்கறதும் அவனுக்கு கல்வி மறுக்கப்படுறதை தடுக்கிறதும் தான். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுதான் அதுக்கான இன்ஸ்பிரேஷன். அப்புறம் அது ஒன்றும் அப்படி ஒன்றும் ஒரு யாரும் சொல்லாத வசனம் கிடையாது, ஒரு பெரிய விஷயமும் இல்லை அது. ஏன்னா இப்போது நடைமுறையில் அதை படுத்துகிறவங்க இருக்கும்போது அதை சும்மா வசனமாக பேசுனது ஒன்றும் பெருமை கிடையாது. சென்னையில் அகரம் ஃபவுண்டேஷன் விழா மேடையில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஓட்டிய நடிகர் சூர்யா. அகரம் ஃபவுண்டேஷன் மாணவர் உருவாக்கிய ஸ்கூட்டரை ஓட்டிய வீடியோ காட்சி.
அகரம் ஃபவுண்டேஷன் விழாவில் கண்கலங்கிய நடிகர் சூர்யா. அகரம் அறக்கட்டளையால் பயன்பெற்றவர்கள் பேசியதை கேட்டு மேடையிலேயே கண்கலங்கினார். அது மாதிரி ஃபாலோ பண்ண திரும்ப நான் ரொம்ப நல்லா படித்தேன் சார். நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். ஸோ அது முடிஞ்சிச்சு. திரும்ப நான் வந்து டிசிஎஸ்கில் போனேன், அங்கே ஒர்க் பண்ணேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான். எங்கள் அம்மா அப்பா வந்து நிம்மதியாக தூங்க வந்து 4 ரூஃப் இருக்க மாதிரி ஒரு வீடு வேணுன்றது தான் என் லட்சியமாக இருந்துச்சு. நான் ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன். ராஞ்சனா படத்தின் கிளைமேக்ஸ் ஏஐ மூலம் மாற்றப்பட்டதற்கு நடிகர் தனுஷ் கண்டனம். தன் எதிர்ப்பையும் மீறி இதை செய்துள்ளதாகவும் இந்த முடிவு திரைப்படத்தின் ஆன்மாவையே பறித்துவிட்டதாகவும் அறிக்கை. இன்று முதல் தெலுங்கு திரைப்பட கூட்டமைப்பு வேலை நிறுத்த போராட்டம் அறிவிப்பு. 30% சம்பள உயர்வு வழங்க வலியுறுத்தி ஸ்ட்ரைக். நகைச்சுவை நடிகர் மதன் பாபின் உடலுக்கு உறவினர்கள் இறுதிச் சடங்கு. பெசன் நகர் மின் மயானத்தில் மதன் பாப் உடல் தகனம். தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்க கோவை வந்த தோனியை காண விமான நிலையத்தில் திரண்ட ரசிகர்கள். காரில் அமர்ந்தபடி ரசிகர்களை பார்த்து கையசைத்து சென்ற தோனி. உத்தரப்பிரதேசம் கோண்டாவில் பக்தர்கள் சென்ற வாகனம் கால்வாயில் கவிழ்ந்து 11 பேர் உயிரிழப்பு. கோயிலுக்கு செல்லும் போது நிகழ்ந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர் உயிரிழந்த சோகம். ஜம்மு காஷ்மீரில் ஆபரேஷன் அகழ் நடவடிக்கை மூலம் 3 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்ற பாதுகாப்பு படையினர். காஷ்மீரில் தொடரும் தேடுதல் வேட்டை. பீகார் மாநிலம் பாட்னாவில் கொட்டி தீர்த்த கனமழை. வீதிகள், சாலைகள், குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தில் இடைவிடாது பெய்த கனமழை. ஆறுகளில் வெள்ளம் பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ள நீர். கனமழையால் பீகார் மாநிலம் பாட்னாவில் திறந்து 3 மாதங்களே ஆன இரட்டை அடுக்கு பாலத்தில் சேதம். 422 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பாலத்தின் நடுவே பள்ளம் உருவானதால் அதிர்ச்சி. பகவான் கிருஷ்ணரை முதலமைச்சர் வேண்டியதால் மழை பெய்வதாக ராஜஸ்தான் அமைச்சர் கே விஷ்ணோய் சர்ச்சை கருத்து. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனையின் பொறுப்பை கடவுள் மீது சுமத்துவது கேலி கூத்தாக உள்ளதாக காங்கிரஸ் விமர்சனம். ஜெஃப் பெசோஸின் ப்ளூ ஆரிஜின் விண்வெளி நிறுவனம் மூலம் விண்வெளிக்கு சென்ற ஆக்ராவைச் சேர்ந்த 80 வயதான தொழிலதிபர். சுமார் 11 நிமிடங்கள் வரை விண்வெளியில் மிதந்த அரவிந்தர் சிங் பஹால். ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பம் அருகே உள்ள குரில் தீவுகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 7.0 பதிவு. ரஷ்யாவின் கம்சட்காவில் 600 ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்து சிதறிய எரிமலை. சுமார் 6 கிலோமீட்டர் உயரத்திற்கு சூழ்ந்த சாம்பல் புகை.
பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா நடிப்பில் உருவாகும் கந்தன் மலை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெற்றுக்கொண்டார். ஓவல் டெஸ்டில் வெற்றி பெற போராடி வரும் இந்தியா மற்றும் இங்கிலாந்து. கடைசி நாளான இன்று இந்திய அணி வெற்றிக்கு 4 விக்கெட்டுகளும் இங்கிலாந்து அணி வெற்றிக்கு 35 ரன்களும் தேவை. ஓவல் டெஸ்டில் ஹாரி புரூக்கின் கேட்சை சிராஜ் தவறவிட்டதால் மாறிய ஆட்டத்தின் போக்கு. 19 ரன்களில் இருந்தபோது கேட்சை தவறவிட்ட நிலையில் அதிரடியாக விளையாடி சதம் அடித்த ஹாரி புரூக். கவின் ஆணவ படுகொலை விவகாரம் தொடர்பாக தேசிய பட்டியலின ஆணையம் இன்று விசாரணை. பட்டியலின ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானா நேரில் விசாரணை செய்ய முடிவு. நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவின் தந்தைக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. 24 மணி நேரமும் பாதுகாப்பு வழங்க தூத்துக்குடி போலீசார் ஏற்பாடு. திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கில் போலீஸ் வேன் டிரைவர் ராமச்சந்திரன் அப்ரூவராக மாற உள்ளதாக தகவல். அஜித்குமாரை யார் யார் தாக்கினர் என பகீர் வாக்குமூலம். தமிழகத்தின் காவிரி கரையோர பகுதிகளில் சிறப்பாக கொண்டாடப்பட்ட ஆடிப்பெருக்கு விழா. பொதுமக்கள் புதுமண தம்பதியினர் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு. திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே ஆடிப்பெருக்கு விழாவுக்காக அமைக்கப்பட்ட தற்காலிக நடைபாலம் உடைந்து விழுந்து விபத்து. பத்திற்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. சிவகங்கை மாவட்டம் நாட்டாக்குடி கிராமத்தில் சமீபத்தில் நடந்த கொலை சம்பவங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என கூறி ஊரை காலி செய்த மக்கள். 50 குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் தற்போது ஒரே ஒரு முதியவர் மட்டுமே வசிக்கும் ஊராக மாறிய நாட்டாக்குடி. ஏமன் கடற்கரை அருகே படகு கவிழ்ந்து 68 ஆப்பிரிக்கர்கள் உயிரிழப்பு. எத்தியோப்பியாவைச் சேர்ந்த 154 புலம்பெயர் தொழிலாளர்கள் சென்ற படகு ஆற்றில் கவிழ்ந்து விபத்து. வெள்ளை மாளிகையின் ஊடக செயலராக உள்ள 27 வயதான கரோலின் லெவிட்டை வர்ணித்து பேசிய ட்ரம்ப், அந்த முகமும் அந்த உதடுகளும் அவை அசையும் விதமும் ஒரு இயந்திர துப்பாக்கி போல் செயல்படுவதாக பேச்சு. ஆஸ்திரேலியாவில் கொட்டும் மழையிலும் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கானோர் பேரணி. காசா மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க கோரி பாலஸ்தீன கொடியுடன் அணிவகுப்பு. They remain wet. We're going to get it.